தங்கம் விலை 1,00,000 கடந்துள்ள நிலையில் வரும் காலங்களில் மேலும் உயரும் என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விலை உயர்வுனால் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதற்கு மாற்றாக பெரும்பாலான இதற்கு ஏற்கனவே தங்கத்தை வாங்கி வைத்திருப்பவர்கள் பெரிய சந்தோஷப்படுகிறார்கள். தங்களுடைய முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி. அதாவது தங்களுடைய முதலீடுகளில் அவர்கள் பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதனால் இன்னும் வரும் காலங்களில் தங்களுடைய சேமிப்பை தங்கமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு தொடர்ந்து விலை ஏற்றம் போன காரணங்கள் அதில் முதலீடு செய்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துள்ளது. இன்னும் வரும் காலங்களில் முதலீடு செய்தால் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கின்ற நம்பிக்கை அவர்களிடையே ஏற்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே தங்கத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. தங்கத்தில் முதலீடு செய்வது, நான் பாருங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் மக்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது தங்கம் என்பது ஒரு முதலீடு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் முதலீடு செய்யும் பொழுது அதில் பெரிய லாபத்தை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தங்கத்தில் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வைப்பு நிதியை கூட திரும்ப பெற்று அதை தங்கத்தின் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பது கண்கூடாக தெரிகிறது. அதாவது பேங்க்கில் இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் அவங்க எடுத்துகிட்டு அவங்க கோல்டாக மாற்ற ஆரம்பிச்சிருக்க அளவுக்கு தங்கத்துடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இது இந்த நாட்டில் இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு மனநிலை இல்லை, உலக அளவில் உள்ள மக்களுடைய மனநிலையும் இதே மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வரும் காலங்களில் தங்கத்துடைய தேவை நிச்சயமாக இன்னும் பெரிய அளவில் இருக்கும். அதனால் அதன் மீது உள்ள மோகம் அல்லது அதன் மீது உள்ள ஆசை அதிகரிக்கும். அதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை இன்னும் உயரும். இப்பொழுதெல்லாம் உயர்வதற்கு பல காரணங்கள் உள்ளது. அதாவது போர் என்று ஏற்பட்டு பிற்காலத்தில் வர்த்தக போராக மாறியது. வர்த்தக போரில் பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டு அதனால் பொருளாதார வீழ்ச்சி, பங்குச்சந்தையில் வீழ்ச்சி. அதனால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்த்து முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் தங்கம் விலை உயர்வதற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய மத்திய வங்கிகள், எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்களுடைய இருப்பை பெருமளவில் தங்கமாக மாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அரசினுடைய கருவூலங்களில் தங்கத்துடைய இருப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தங்கத்தை நோக்கிய உலக பொருளாதாரம் இருக்குங்கிற ஒரு மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு விஷயமாக தங்கம் இருக்குன்றதுக்காக இனி வரும் காலங்கள் தங்கம் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் உலக பொருளாதாரத்தில். அதனால் தொடர்ந்து தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.